எதிரிக்கு பார்த்துருந்தேன்னா இந்த மாதிரி பீகாக் முன்னாடியோ மெலிஷா கிட்ட 1-on-1 சேலஞ்ச் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் சில ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ண ஆரம்பிக்கிறான். முதல்ல இந்த கேமோட ஜட்ஜாக இருக்க போகிறது யூரி எலிசபெத். அவளுக்கு நம்ம 2 பேரோட ஆன்சர்ஸும் தெரிஞ்சிருக்கணும். அது கூடவே அவள் ஒரு சார்பாவோ இல்லைனா இவனுக்கு நல்லது சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணவே கூடாது. இது கூட நம்ம 2 பேரில் யாராச்சும் ஒருத்தங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டா உடனே அவள் அனௌன்ஸ் பண்ணணும். ரெண்டாவது, இதில் நம்ம எந்த மேஜிக்கல் பொருளோ இல்லைனா ஸ்பெஷல் டூல்ஸும் பயன்படுத்தக்கூடாது. மூணாவது, 2 பிளேயரோட ஐட்டம்ஸும் விலை மதிப்புள்ளதாகவும் ப்ரெஷஸான ரெக்குவயர்மெண்ட்டாக ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்படி இல்லைனா அவங்க தோற்றுருவாங்க. நாலாவது, நான் உங்ககிட்ட மொத்தம் 20 விதமான கேள்விகள் கேட்பேன். அதுக்கு நீ எஸ்ஆர் நோன்னு சொல்லிட்டு பதில் சொல்லணும். அதே மாதிரி நீ என்கிட்ட கேள்விகள் கேட்கலாம், நான் உன்கிட்ட பதில் சொல்லுவேன். அப்போ அஞ்சாவது, நேச்சுரலாக யார் இன்னொருத்தவங்களோட பொருளை கரெக்டாக கெஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதென்ன அப்படின்னு மெலிஷா சொல்ல, ஆமாம் அப்படின்னு பீகாக்கும் தலையாட்டிட்டு, ஒருவேளை அவங்க தப்பாக கெஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்போ அவங்க கெஸ் பண்ணுறாங்களா அந்த பொருள், அந்த பொருளோட வேல்யூவோட இவங்க கெஸ் பண்ண வச்சிருக்க அந்த பொருளோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க ரீமேட்ச் கேட்கலாம். யார் சாமி இவன் இவ்வளோ சீமா பண்ணிட்டு இருக்கான்? அதுக்கும் மேலே அவன் உருவாக்குற எல்லா ரூல்ஸுமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு சார்பாக இருக்குது. இந்த டியூல் வேற 4 நாள் கழிச்சு நடக்குமா. அவனே டேட்டை செட் பண்ணிட்டான். அதுக்கும் மேலே இவ்வளோ ரூல்ஸா? அதை பார்க்கவும் மெலிஷா செம்ம கடுப்பாயிட்டு அதை தூக்கி குப்பத்தட்டியில் போட்டுட்டு அவள் பாட்டி கேஷுவலாக உட்காந்துட்டு, நான் ஏற்கனவே இந்த நாவலை படிச்சிருக்கனால அவன் என்ன யோசிப்பான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த கேமில் நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். ஆனால் ஒருத்தனுக்கு நம்ம பலத்தை அடி கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம பொறுமையாக காத்துட்ருக்கணும் அப்படின்னு மெலிஷா வில்லத்தனமாக பார்த்துக்கிட்டு அவனை என்னை பேட்டில் க்ரஷ் பண்ணி அவன் ரொம்ப ஆடிட்டுருக்கான்ல அந்த ஆட்டத்தை அடக்க போகிறேன். அதுவும் பெரிய ப்ராப்ளம் இல்லாமல் அவன் எந்த ஐட்டம் கொண்டு வந்தாலும் என் ஸ்வாடுக்கு அதை கம்பேரே பண்ண முடியாது அப்படின்னு அவன் ஸ்வாடை பற்றி யோசனை பண்ணுறான். அவன் முதல்ல இந்த நாவலுக்குள்ளே ரீகனெக்ட் ஆனக்கு அப்புறமே அடுத்த நிமிஷம் பண்ண முதல் வேலை அந்த ஸ்வாடை கண்டுபிடிச்சது தான். ஸோ இந்த மேட்சை பற்றினா எனக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த 4 நாளில் எப்படி ஓட்டுறது? சரி, ஓகே, புக் ஏதாச்சும் நம்ம படிக்கலாம். யூரியும் ஒரு பொண்ணுனால அவளுக்கு கண்டிப்பாக கல்ச்சுரல்ஸ் அப்புறம் லிட்ரேச்சர் எல்லாம் படிப்பா. யாருக்கு தெரியும், மேபி அவள் ஏதாச்சும் ரொமான்ஸ் நாவல் வச்சிருப்பா. நம்ம கண்டுபிடிச்சி படிக்க வேண்டியதான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. ஆனால் அங்கேயோ இந்த மாதிரி மேஜிக்கல் இன்கான்டேஷன் சொல்லி தேரியெல்லாம் போட்டுட்ருக்க. அதெல்லாம் பார்த்தோன்னே வேணவே வேணாம்ப்பா அப்படின்னு மூடி வச்சுட்டு, எனக்கு போர் அடிக்குது ஏதாச்சும் கொடுங்கடா, இப்படியே போனால் நான் பைத்தியமாக மாறிடுவேன். அந்த நேரத்தில் யாரோ டோரை தட்டிகிட்டு இருக்க. நம்ம மெலிஷாக்கோ செம்ம சந்தோஷம். என் சேவியர் வந்துட்டான்ல, உள்ளே வாங்களே. பார்த்தா நம்ம 9 வரவும் அவனை பார்த்துக்கிட்டே இவன் கொஞ்ச நாளே நான் அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனாலும் ஒரு பட்லரை இவன் என்னென்ன பண்ணணுமோ அதை கரெக்டாகவும் அதே நேரத்தில் டைமுக்கு பண்ணிடுறான்ப்பா எனக்கு. சரி, ஓகே 9 வா, நீ கரெக்டான டைமுக்கு வந்திருக்க, இந்த உட்காரு. ஆனால் அவன் ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்க. ஏய், நீ என்ன சொல்ல வர? இந்த மாதிரி உன் மாஸ்டர் நான் உட்காராமன் நீ உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட க்யூட்டான உல்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வேஸ்ட் இல்லை அப்படின்னு பார்த்துட்டு, அதனால் பிரச்சனை இல்லை, உட்காரு, நீ நான் உனக்கு டீ சர்வ் பண்ணுறேன் ஓகேவா அப்படின்னு உட்கார வச்சுட்டு, நம்ம 2 பேரும் பேசி ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமாம் தானே? ஏய், அதனால் நீ ரொம்ப நர்வஸ் ஆகாது ஓகேவா, நார்மலாக இரு. இல்லைனா நான் பண்ணுறது உனக்கு பிடிக்கலையா? அதை கேட்டோன்னா அவனும் அங்கேயும் இங்கேயும் சொல்லி தலையாட்டிகிட்டு இருக்க. மெலிசா சிரிச்சுக்கிட்டே, இந்தா நான் உனக்கு டீ ஊற்றி கொடுத்துருக்கேன், இல்லை கண்டிப்பாக பாய்சன் இருக்காது, ஸோ நீ கவலைப்படாமல் குடிக்கலாம். அவனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கவும், நான் ஒரு ஜோக் பண்ணது அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டானா இல்லை என் ஜோக் நல்லா இல்லையா அவன் எழுதிட்டு இருக்க. மெலிஷா அதை பார்க்குறான். அதுலேயோ நீங்கள் கொடுக்குற எதாக இருந்தாலும் சரி, அது பாய்சனாக இருந்தாலும் உங்கள் கையிலேருந்து வருதுன்னா அதை நான் சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணி குடிப்பேன். இந்த பேப்பர் மெலிஷா கிட்ட கொடுக்கவும் மெலிஷா பார்த்துட்டு, நீ ஜோக் தானே பண்ணிகிட்டு இருக்க. அவன் மெலிஷாவை அழகாக பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணவும் மெலிஷாவுக்கு புரிஞ்சிச்சு இவன் தான் சொல்லிட்டு இருக்கான்னு. மெலிஷாக்கு என்ன சொல்லனே தெரியாமல், ஓ தேங்க்ஸ், ஆனால் நான் எப்பயும் உனக்கு பாய்சன் கொடுக்க மாட்டேன் ஓகேவா. ஆனால் நான் கொடுக்குறதுல பாய்சன் இருக்குன்னு சொல்லிட்டு நீ டவுட் பட்டேனா நீ அதை குடிக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக என் மூஞ்சில் ஊற்றிடணும், புரியுதா? ஆனால் அவனும் ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கவும் மெலிஷாவும் மனசுக்குள்ளேயே இவன் என்ன தான் பண்ணுறதோ, இவன் எனக்காக உயிரையே பணைய வைக்கிறதுக்கு தயாராக இருக்கான், அதுவும் நான் பண்ண சின்ன உதவிக்காக. இவனை இதுலேருந்து எப்படி காப்பாற்ற போகிறதுன்னு தெரில, எனக்கு ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அவனும் எழுதிட்டு இருக்கான், என்னால் கண்டிப்பாக உங்கள் மேலாம் ஊற்ற முடியாதுன்னு. அதை பார்த்துட்டே மெலிஷா நைனோட முடியத்தோடவும் நைனும் ஸ்டன் ஆகிட்டு எழுதுறதை நிப்பாட்டுறான். மெலிஷாவோ அதை தப்பாக புரிஞ்சுட்டு, நீ எழுதுறதை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு. ஆனால் நைனும் ப்ளஷ் ஆகிட்டு மெலிஷாவை ஃபஸ்ட் சந்திச்சால அதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டு, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்க முடியல, நான் வேணுனது இவளுக்கு நான் எப்பயுமே சர்வ் பண்ணணும்னு. அவள் எப்போ வந்து பப்ளிக்காக அந்த யூரி பொண்ணுக்காக ஃபைட் பண்ணுவேன்னு சொன்னாலோ அதை கேட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்காக வந்துச்சு. அதுவும் இல்லாமல் அதுதான் கிரேட்டஸ்டான கன்ஃபெஷன் இல்லை அப்படின்னு அவன் யோசனை பண்ணிகிட்டு இருக்க. மெலிஷாவோ அவனே நம்ம மேலே கோவமாக இருக்கான்னு சொல்லி நினச்சிட்டு, நைன் நீ வேணா முடிய தொட்டுக்கையன், நம்ம 2 பேர் ஈவன் ஆகிடுவோம், என்ன சொல்கிற? அதை கேட்டோன்னா அவனோட ஹார்ட் பீட்டோ லேப்டாப்னு அடிச்சிட்டு இருக்க. இப்படியே போனால் என்னோடய ஃபீலிங்ஸ் என்னால் கட்டுப்படுத்த முடியாதே. ஆனால் மெலிஷா திரும்பி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, நான் இவ்வளோ சொல்கிறேனே ஒரு பதிலாச்சும் கொடுக்குறானா, ரொம்ப தான் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் நைனோ அவனோட நோட்டில் எவன் இன்னும் அன்பு செலுத்துங்கன்னு சொல்லி எழுதிட்டு அவன் மனசுக்குள்ளேயே இப்படியே போனால் என்னோட ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்த முடியாதோன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்க. இவ்வளோ நைட்டு ஓடி போயிடுது. இப்போ பீகாக்கோட கேம்பில் காமிக்கிறாங்க. அவன் கேம்ப்லேருந்து வெளியே வரான். அதே இடத்துல அங்கே பறந்துட்டு இருக்க ஒரு பறந்து அவனை பார்த்துக்கிட்டே அவன் கையில் வந்து உட்காருது. இப்போ நான் பண்ணுற இந்த கேவலமான வேலையை எனக்கு உண்மையாக பிடிக்கல, ஆனால் எனக்கு வேறு சாய்ஸ் இல்லையே அப்படின்னு பீகாக் மனசுக்குள்ளே யோசனை பண்ணிட்டு அதோட காலில் கட்டியிருக்க அந்த லெட்டர் படிக்கிறான். அதுலேயோ மெலிஷா இந்த காம்படிஷனுக்கு அவளோட அற்புதமான ஸ்வாடை வைக்க போகிறா. அந்த ஸ்வாடை நீங்கள் பார்த்துருப்பீங்க,
அது எப்பயுமே அவளோட கையிலேயே இருக்கும். அதோட வேல்யூ வந்து 5,000 கோல்டு காயின்ஸ். ஆனா இது வரைக்கும் அது விற்பனைக்கு வராதனால அதோட வேல்யூ அந்த அளவுக்கு கரெக்டா தெரியாது. ஆனா நீங்க மத்த மேட்ச் கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெளிவா போட்டிருக்க. அதை பார்த்து பீகாக் சிரிச்சுக்கிட்டு, நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல எனக்கு யோனா ஹெல்ப் பண்ணுவான்னு. இதெல்லாம் 4 நாளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா மெலிஷாவோட மேடி கிட்ட இருந்து லெட்டர் வந்துச்சு. அதுலயும் இந்த மாதிரி மெலிஷாவோட ஆன்சர் சொல்றேன், அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு நிறைய காசு தரணும். அதை பார்த்து நான் சர்ப்ரைஸ் ஆனேன். அது மட்டும் இல்லாமல் இந்த லெட்டர் உண்மைதான் சொல்லி ப்ரூஃப் பண்ணுற மாதிரி மெலிஷோட முடிய வச்சு அனுப்புனா, என்னதான் இதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட். ஸோ நான் யோனாவோட பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் அவள் அழிஞ்சு போன மார்க் எஸ்டேட்டோட ராஜகுமாரின்னு. அது அழிஞ்சு போனதுக்கப்புறம் அவள் சர்வ் பண்ணுறதுக்காகவும் இழந்து போன அவளோட ஃபேமிலியோட ஆனரை திரும்பி கொண்டு வரதுக்காக நிறைய காசு வேணும். ஸோ அதுக்காகவே அவள் காசு வேணும்னு சொல்லி சுற்ற ஆரம்பிச்சா. அது மட்டும் இல்லாமல் அவர் மெட்டலிஸ்டிக் பர்சன் சொல்லி நான் இன்னொன்று கண்டுபிடிச்சேன். அதனால அவளோட ஆஃபரை அக்செப்ட் பண்ணேன். ஆனால் யாருக்கு தெரியும் மெலிஷாவோட ஆன்சர் இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமாக கிடைக்குன்னு. மெலிஷா ஆனால் கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டா அவன் நம்பிட்டு இருக்க அவளோட பீப்புளே அவளுக்கு துரோகம் பண்ணுவாங்கன்னு. அப்படின்னு நான் திங்க் பண்ணிக்கிட்டு லெட்டரில் கசிக்கு நெருப்புக்குள்ளே போடுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பருந்தி தூக்கி நெருப்புக்குள்ளே போட்டுட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது எவிடன்ஸ் இல்லாமல் பண்ணணும். இப்போ நான் மெலிஷாவோட ஆன்சரே கண்டுபிடிச்சிட்டேன், அந்த ஸ்வாடுன்னு. ஸோ நான் இப்போ நிம்மதியாக தூங்குவேன். ஆனால் மெலிஷா அந்த மேட்ச் நாள் அன்னைக்கு உனக்கு நான் கொடுக்குறேன் பாருடி பெரிய சர்ப்ரைஸ். அப்படியே சில நாட்களும் கடந்து மேட்ச்சுக்கு நான் நானும் வரேன். யூரியோ, ஏடி மெலிஷா, நீங்கள் தயாராகிட்டீங்களா? அஃப்கோர்ஸ் நான் தயாராகிட்டேன். நான் பார்த்தேன் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னு. யூரி, உண்மை சொல்லப்போனா அதை நான் சொல்லணும். உன்னோட கையில் இருக்க அந்த மேஜிக் பொருட்களை பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மேஜிக் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு. ரியலாகவே அவள் பாவம். ஏன்னா இந்த காம்படிஷனில் அவள் ஜட்ஜாக இருக்கனால நிறைய மேஜிக்கை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு மெலிஷா திங்க் பண்ணிட்டு இருக்கவும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உண்மையாகவே இது செம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இது மூலியமாக நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அவள் பேசிக்கிட்டே இன்னசென்ட்டாக ஸ்மைல் பண்ண. மெலிஷாக்கோ என்னதான் இது ஏதாச்சும் தேவதைக்கு அப்பேர் ஆயிடுச்சா, இவ்வளோ பிரகாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. இதை கெடுக்கிற மாதிரி பீகாக்கோ நடந்து வந்துட்டு இருக்கா. மெலிஷா அதை பார்த்துட்டு மறைச்சு பார்க்குறா. பீகாக்கோ அதே மாதிரி தான் கடைசியாக அதை பிரேக் பண்ணிட்டு மெலிஷாவை பேச ஆரம்பிக்கிறா. இந்த நாட்களை நீ உண்மையாக நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் மெலிஷா. நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்னு 2 பேரும் நக்கலாக பேசிகிட்டு இருக்க. மெலிஷாவும் இவன் இன்னைக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கான், இவன் என்ன வேணாலும் பிளான் பண்ணிட்டு வரட்டும், கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டான் அப்படின்னு மெலிஷா நக்கலாக சிரிச்சிட்டு இருக்க. நீங்கள் 2 பேரும் இங்கே வந்துட்டீங்க, ஸோ கை கொடுங்க நம்ம மேட்ச் ஆரம்பிக்கலாம். முடியாது நான் க்ளவுஸை போடல அப்படின்னு 2 பேரும் முரண்டு பிடிச்சிட்டு இருக்க. சரி ஓகே, அப்போ டுவெல் இப்போ ஆரம்பிக்கப்படுது. முதல்ல உங்கள் 2 பேரோட ஆன்சரும் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு காரணத்துக்காக இந்த கண்டென்ட்ல எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். மெலிஷா யூரி பண்ணுற மேஜிக்கை பார்த்துக்கிட்டு இதை நான் நாவலில் படிச்சிருக்கேன், இதான் ஸ்பெஷல் மேஜிக், இதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஆனால் யூரி உண்மையாக அமேசிங்ப்பா, ஈஸியாக பண்ணுறா. அதே சேம் டைமில் மெலிஷாவும் இந்த ஸ்பெஷல் மேஜிக் எப்படி ஒர்க் ஆகும்னு நினச்சி பார்க்குறா. இந்த ஸ்பெஷல் மேஜிக் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த 2 கண்டெய்னர் இருக்குல்ல, அந்த கண்டெய்னர் பார்க்க என்னதான் சின்னதாக இருந்தாலும் அதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு வேர்ல்டே இருக்குது. ஸோ எவ்வளோ பெரிய பொருள் வேணாலும் வைக்கலாம். அதனால் வெளியே பார்க்குற அந்த கண்டெய்னரோட சைஸை வச்சு உள்ளே எவ்வளோ பெரிய பொருள் வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால சொல்லவே முடியாது. அந்த நேரத்தில் யூரியும் சரி ஓகே நான் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணிட்டேன், உங்கள் 2 பேருக்கு ரூல்ஸும் தெரியும், ஸோ இப்போ நீங்கள் கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கலாம். அப்போ நான் ஆரம்பிக்கிறேன். மெலிஷா, உன்னோட ஐட்டமோட ஒர்த் வந்து அட்லீஸ்ட் 50 மில்லியன் கோல்டு, கரெக்டா? ஆமாம் அப்படின்னு ஷாக்லேயே பார்த்துட்டு இப்போ நான் கேட்குறேன், உன்னோட பொருள் வந்து ஒரு விதமான ஜுவல், கரெக்டா? எஸ். இப்போ என்னோட டர்ன். மெலிஷா, உன்னோட பொருள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் அழுக்கான விஷயத்தினால அது கவர் பண்ணப்பட்டிருக்கும். இவனே எல்லாத்தையும் பார்த்த மாதிரி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறான் அப்படின்னு மெலிஷா பார்த்துக்கிட்டே எஸ்ன்னு சொல்கிறான். இப்போ என்னோட டர்ன். உன்னோடது வந்து ஜுவல் பிங்க், கரெக்டா? இல்லை. மெலிஷா, இப்போ என்னோட சான்ஸ். உன்னோட ஐட்டமா நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன், அது லெஜெண்டரி ஹெச்பி ஸ்வாட், போன வாட்டி கூட வச்சிருந்தே அதானே? சொன்னக்கப்புறம் மெலிஷாவை பார்த்துக்கிட்டே வில்லத்தனமாக சிரிக்கிறான். மெலிஷாவும் எப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க. பீகாக்கும் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்க. மெலிஷாவும் நீ சொன்னது தப்பு. என்னது? அதை பார்த்துக்கிட்டே மெலிஷா உண்மையாக சொல்லப்போனா நானும் யோசனை பண்ணி பார்க்கல, இந்த மாதிரி அறிவான கேரக்டர் இருக்க பீகாக்கே என்னோட வழியில வந்து விழுவான்னு. அதை கேட்டோன்னே பீகாக்கோ கத்துறான், அதுக்கு வாய்ப்பே இருக்காது. யூரி, இவ சொல்கிறது போய் தானே சொல்லு. ஆனால் யூரியோ சிரிப்பு அடக்கிக்கிட்டு இல்லைப்பா மெலிஷா சொல்கிறது உண்மைதான், அவளோட ஐட்டம் வந்து லெஜெண்டரி ஸ்பாட் இல்லை. அதை கேட்ட பீகாக் தான் அசையாத மரம் அசைந்ததேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. உண்மையாகவே என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இந்த மாதிரி மெலிஷா இந்த டுவெல் 4 நாள் கழிச்சு நடக்க போது எனக்கு வர ரொம்ப போர் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமை பயன்படுத்தி நம்ம ஏன் பீகாக்க நம்மளோட வலையில சிக்க வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மெலிஷாவும் அவளோட கேங் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி எதுக்கு நம்ம நடிக்கக்கூடாது, இந்த மாதிரி நமக்குள்ளே இருக்க யாரோ ஒருத்தங்க உளவாளி மாதிரி நடிச்சு நமக்கு துரோகம் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி பீகாக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற மாதிரி இதை மட்டும் அவன் நம்பினா கண்டிப்பாக என்னோட அழிவு நிச்சயம். நான் பாட்டியும் பிரச்சனை இல்லை, என்ன சொல்கிறீங்க? ஆனால் மெலிஷா மேடம், நீங்கள் இப்படி சும்மா மட்டும் பண்ணிங்கன்னா அவன் கண்டிப்பாக நம்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம ஏன் காசு கேட்கக்கூடாது? அதே நேரத்தில் இந்த மாதிரி உண்மையாகவே அவன் சில தான் நம்ம இருக்கோன்னு சொல்லிட்டு ப்ரூஃப்காக உங்களோட தலையிலேருந்து ஒரு முடியை அவன்கிட்ட கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக அவன் நம்பிடுவான். நானாக இருந்தால் அதான் பண்ணுவேன். கேட்டவனே மெலிஷாவும் முடிச்சுக்கிட்டே, யோனா, நீ என்னைக்காச்சும் எனக்கு துரோகம் பண்ணணும்னு சொல்லி நினச்சிருக்க
இல்லை எப்பா நான் கூட உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. உன் கண்ணில் வந்து காசு மட்டும் தான் தெரியும், உன்னை நம்ப முடியாதுன்னு. இப்போதைக்கு எனக்கு அந்த ஐடியா இல்லை. ஏன்னா உங்களை தவிர எனக்கு யாருமே அந்தளவுக்கு பே பண்ண மாட்டாங்க. அதை கேட்டோன்னே மெலிஷாவோ பயங்கரமாக முழிச்சுக்கிட்டு, நல்ல வேலை நான் பீகாக்கோட சர்வன்ஸோட என்னோட சர்வன்ஸ்க்கு நல்லா காசு கொடுக்குறேன். நாங்கள் செட் பண்ண ட்ராப்பில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த மாதிரி பீகாக் குழுவான்னு. ஆனால் பீகாக்கோ அந்த லெட்டருக்கு பதில் லெட்டரா நாங்கள் கேட்ட அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட்டை அவன் முன்னாடியே கொடுத்துட்டான். எனக்கு செம்ம ஹாப்பி. நம்ம காசு வாங்கிட்டோம்ல, ஸோ வேலை பார்க்கணுமேனு சொல்லிட்டு நானே கஷ்டப்பட்டு லெட்டர் எழுதினேன். இந்த மாதிரி என்னோட க்ளோசஸ்ஸாக இருக்காங்களே அவங்களுக்கு மட்டும் தான் என்னோட லெஜெண்டரி ஸ்பாட்டை பற்றி தெரியுன்னு. அதனால் பீகாக்கு உண்மையாக சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. ஆனால் பீகாக்கு எல்லாம் புரிஞ்சிருது. அவனும் நீ என்ன ட்ரிக் பண்ணிட்ட, என்ன மீன் பண்ணுற, நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு எனக்கு தான் புரியலையே. ஆனால் இந்த மாதிரி சொல்லாத, இந்த மாதிரி நான் ஒரு ஸ்பை சென்ட் பண்ணேன், அது மூலயமா உன்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கலான்னு. அப்படி பண்ணால் அது ஃபேர் மேட்சாக இருக்காதுல்ல அப்படின்னு மெலிஷா சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அவனை கடுப்பாயிட்டு என்ன தைரியம் தான் இப்படி பண்ணியிருப்ப, என்ன நினைக்கிற மெலிஷா, இந்த மாதிரி என்னை கேவலமாக அசிங்கப்படுத்திருக்க, நான் உன்னை சும்மா விட்டுருவானா அப்படின்னு அவன் கையை முறுக்க அவனோட ஆட்களை அட்டாக் பண்ண ரெடியாக வராங்க. மெலிஷாவும் இந்த மாதிரி ஒருத்தனாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து இங்கே வச்சிங்க, இது என்னோட டர்ஃப், ஒருத்தனை விட போய் சேர மாட்டீங்க, ஏன்னா லைஃப் ஒன்றும் கேமில் இல்லை அப்படின்னு சொல்கிறதோட இந்த வீடியோ எங்கே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். அது கூடவே பீக்கு வச்ச பொருளை கரெக்டாக மெலிஷா கெஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லுங்கள். அண்ட் பை ஃப்ரம் நாவல் தமிழன்.